நாகராஜன் ரவிதாசர் பற்றிய நிகழ்ச்சி. அதற்கு முன்பாக ஒரு சில அறிவிப்புகள். புதிதாக சேர்ந்த நேயர்கள் தயவு செய்து மியூட் செய்து எங்களுடைய நிகழ்ச்சியை கேட்கும்படி அன்புடன் வேண்டுகின்றோம். இரண்டாவது, எங்களுடைய நிகழ்ச்சிகளில் பாதியில் நீங்கள் செய்திருந்தாலும் எங்களுடைய முழு நிகழ்ச்சியிலும் யூடியூப், ஃபேஸ்புக் வழியாக எப்பொழுதும் ஒளிபரப்பப்படுகிறது. ஆகையால் முந்தைய நிகழ்ச்சியிலும் கூட நீங்கள் யூடியூப் மூலியமாக பார்க்கலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக நமக்கு உரையாற்ற வருகிறார் பெங்களூரிலிருந்து எஸ். நாகராஜன். இன்று அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பு மகான் ரவிதாசன். இதோ நாகராஜன். தமிழ் நெஞ்சங்களே, திரு கல்யாண்ஜி அவர்களே, திரு லண்டன் சுவாமிநாதன் அவர்களே, சிறப்பு விருந்தினராக இங்கு வந்திருக்கும் திரு NC ஸ்ரீதரன் அவர்களே, வணக்கம், நமஸ்காரம். இறைவனுக்கு ஜாதி அந்தஸ்து ரவிதாசரின் சரித்திரம் விளங்குகிறது. கங்கா நதி தீரத்தில் ஒரு அழகிய கிராமத்திலே ரவிதாசர் பிறந்தார். இவர் பிறந்த குலம் காலணிகளை தைக்கும் சக்கிலியர் குலமாகும். இளமை முதலே இவர் இறைவனிடத்திலே பேரன்பு செலுத்தி வந்தார். பெரியோர்களிடமும் பக்தர்களிடமும் பெருமதிப்பு வைத்திருந்தார். தான் தயாரிக்கும் காலணிகளில் ஒரு ஜதையை பக்தர் ஒருவருக்கு அளிப்பது இவரது பழக்கமானது. ஒரு நாள் தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சும் போது அந்த நீரோட்டத்தின் நடுவே இறைவன் சாலிக்கிராம விதமாக தோண்டி அதை எடுத்து பூஜிக்கும்படி அசரீரியாக கூறினார். அதை எடுத்து பூஜிக்க ஆரம்பித்தார் அவர். தோலினாலேயே பூஜைக்கான உதிரணிகள், வட்டில்கள் ஆகியவற்றை தயாரித்து அவற்றை பயன்படுத்தலானார் அவர். இதை கண்ட அந்தணர்கள் இவர் பால் வெறுப்பு கொண்டனர். ஒருவர் இவரிடம் வந்து, இப்படி செய்கிறாயே, இது நியாயமா? பாவம் அல்லவா உன்னை வந்து சேரும் என்று கோபத்துடன் கூறினார். ஆனால் ரவிதாசு, சுவாமி, அவரவர் கர்மங்களுக்கு ஏற்றபடி அவரவர் பிறவி அமைகிறது. நான் வெள்ளிக்கும் தாமிர பாத்திரங்களுக்கும் எங்கே போவேன்? உலகில் உள்ள சகல பிராணிகளும் தோலினாலேயே அல்லவா மூடப்பட்டுள்ளன. அதுக்கு என்ன தோஷம் உள்ளது? உள்ளன்புடன் இந்த தோலை பயன்படுத்தி நான் பூஜை செய்து வருகிறேன் என்றார். நீ எனக்கே உபதேசம் செய்கிறாயா என்று ஆரம்பித்த அந்த அந்தனர் வெறுப்புடன் கடும் சொற்களை உபயோகிக்க ஆரம்பித்தார். இதை பொறாத இறைவனே அங்கு நேரில் காட்சியளித்து, அன்பனே ரவிதாசனே, உள்ளன்போடு என்னை பூஜிக்கும் நீயே உத்தம பிராமணன், நீயே பிரம்மத்தை உள்ளபடி அறிந்தவன் என்று சொல்லிவிட்டு மறைந்தார். இந்த காட்சியை கண்ட அந்தனர் பிரமித்தார். ரவிதாசரது மெய்யன்பையும் பக்தியையும் புரிந்து கொண்ட அவர், ரவிதாசரே, என்னை மன்னித்தருளுங்கள், நீங்கள் யார், உங்கள் பக்தி எப்படிப்பட்டது என்பதை அறியாது பேசிவிட்டேன் என்று கூறி அவரது திருவடிகளிலே விழுந்து வழங்கினார். இதுபோல் பல அதிசய சம்பவங்கள் ஒரு வாழ்க்கையிலே தொடர்ந்து நிகழலாயின. ஒரு சமயம் பிரசாதத்தை உண்ணும் போது அந்தணர்கள் அமர்க்கும் பந்தியிலே இவரை வரக்கூடாது என்று கட்டளையிட்டனர். அப்போது பந்தியில் இருந்த ஒவ்வொருவரும் ரவிதாசராகவே தோற்றமளிக்க ஆரம்பித்தனர். இதைக் கண்டு அனைவரும் பிரமித்தனர். இறைவன் அவரது மார்பிலே பூணூல் விளங்குவதை காட்டி அருளினார். 120 வருடங்கள் வரை இவர் வாழ்ந்து வந்தார். ராமானுஜ மதத்தை பின்பற்றிய பெரியார்களும் தலை சிறந்த பக்தர் ராமானந்தர் ஆவார். அவருக்கு ஏராளமான சிஷ்யர்கள் உண்டு. அவர்களிலே முக்கியமான சிஷ்யராக ரவிதாசர் அமைந்தார். இவருக்கு ராய்தாசர் என்றும் ரோகிதாசர் என்றும் வேறு பெயர்களும் உண்டு. ஏராளமான கவிதைகளை புனைந்ததோடு ஆங்காங்கே உபதேச அருளுரைகளையும் இவர் செய்து வந்தார். இவரது பால் ஈர்க்கப்பட்ட பக்தர்கள் கபீர்பந்த் என்ற ஒரு பிரிவு இருப்பது போல ரவிதாசர்கள் என்றே அழைக்கப்பட்டனர். இவர் தன் கவிதைகளுடன் உடலுடனேயே வைகுந்தம் சென்றடைந்தார் என்று பக்த விஜய வரலாறு கூறுகிறது. இவரது முக்கிய சிஷையாக மேவார் நாட்டு அரசியும் பக்த மீராவின் தாயுமான ராணி ஜாலி இருந்தார். பக்த மீராவின் காலம் 1498 முதல் 1546 முடிய என்று நாம் அறிவதால் ரவிதாசர் இதையொட்டிய காலத்திலே வாழ்ந்திருக்கக்கூடும் என்பது அறியப்படுகிறது. இவரது கவிதைகள் அனைத்தும் ஆழ்வார்களின் பாசுர கருத்துக்களின் எதிரொலியாக அமைந்துள்ளன. பாரதியின் கண்ணம்மா பாடல்களில் வரும் பாயும்பொழி நீ எனக்கு, பார்க்கும்படி நான் உனக்கு என்ற வரியை நினைவூட்டும் வகையிலே, நீ அழகிய பசுமையான குன்றானால் நான் அதில் ஆடிக்களுக்கும் மயிலாவேன், நீ குளிர்கின்ற மதியானால் உன் நிலவு கதிரில் காய்க்கும் சகோர பட்சி ஆவேன் நான், நீ ஒளிமயமானால் அந்த தீபத்தில் திரி நான், நீ அன்பின் வடிவம் என்றால் அதில் ஒரு திவலை நான் என்ற இவரது பாடல் அமைந்துள்ளது. நந்தனை போலொரு பார்ப்பான் இந்த நாட்டினில் இல்லை, குணம் நல்லதாயின் எந்த குலத்தினரேனும் உணர்வின்பம் அடைதல் எளிதென கண்டோம் என்ற பாரதியின் பாடலை நினைவு கூறும் வகையில் இறைவனுக்கு தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி என்ற பாகுபாடு கிடையாது என்பதை உணர்த்தும் சரித்திரம் இவர்களோடு. சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரனோடு வாணாள தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம்,
மாதவர்க்கு ஏகாந்தர் அல்லராகில் அங்கமெல்லாம் குறைந்து அழுகு தொழு நோயராய் உரித்து தின்றும் புழலையரேனும் கங்கைவார் சிதைவர்க்கு அன்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளரே என்ற நாவுக்கரசின் பாடல் நமக்கு உண்மை பக்தியை விளக்கிறது. அந்த வகையிலே வாழ்ந்து இறைவனடி சேர்ந்த ஸ்ரீ ரவிதாசர் பெரும் பக்தர்களில் போற்றத்தகுந்த ஒருவராவார். அவர் அடி போற்றி வணங்குவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.